என்ன கொல்லாத பெண்ணே என்ன கொல்லாத நான் படம் எப்படின்னு இருக்கு? சூப்பர். பாட்டுலாம் எப்படி இருக்கு? அருமையான பாட்டு. ஒரு அழகான ஒரு கிராமத்தில் பார்த்த மாதிரி இருக்கா இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு படம். இந்த மாதிரி படம் ஒரு பார்க்க ரொம்ப கஷ்டம். குடும்பத்தோட படம் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறத விட இதெல்லாம் நல்ல கருத்துள்ள படம். குடும்பத்தோட பார்க்கலாம். அவனோட கஷ்டம்லாம் எப்படின்னா இருக்குது? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மனசில் கஷ்டம். சொந்த வழியெல்லாம் சுகமாக வலிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது. என் வாழ்க்கையில் நடந்த கதை. அதான் எல்லார் வாழ்க்கையும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நானும் வாழ்க்கை சொல்கிறேன். டீச்சர் லவ், அப்புறம் சனிக்கிழமை சனி ஞாயிறு எல்லாம் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு வாழை கஷ்டப்பட்டு எல்லாம் போய் நல்லா வாழை சமந்துருக்கிறேன். சமந்து தான் கஷ்டப்பட்டு. மாமன்னன் படம் பார்த்ததுக்கும் இந்த மாதிரி அவர் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எப்படின்னா இருக்கும்? சூப்பராக எடுத்து அடுத்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அழுவ வச்சுட்டாங்க. படம் நல்லா நல்லா இருக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் சூப்பர். மாரி செல்வராஜ் எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்தது. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது? எல்லாரோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ஓகேவா இல்லை வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப கூட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி? இல்லை கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொண்டு போனது ஓகேவா? எல்லாமே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப எப்படி இருக்கு? ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. படம் எப்படின்னு இருக்கு? மாரி செல்வராஜ் எப்படி பண்ணியிருக்காரு? மாமன்னன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன ஒரு மாற்றம் பார்க்குறீங்க? மாற்றம் இல்லை, அவர் சொல்ல வர்றது தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக வர்றது. இந்த மாதிரி படம் எடுக்கலாமா இல்லை மாமன்னன் மாதிரி ஒரு கமர்ஷியலாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு? இந்த மாதிரி எடுக்கலாம். உண்மை சுமத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா வாழ்க்கை பார்த்த மாதிரி இருக்கா இல்லை ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருக்கா? இல்லை, ஒரு ரியல் லைஃப்பை பார்த்த மாதிரியே இருக்குது. ரியல் லைஃப் நம்ம லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மக்கள் என்னென்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்கிறத அப்படியே இருக்கிறாங்க. படம் எப்படி? மனசு கனமாக இருக்குது, சங்கட்டமாக இருக்குது. ஏன் அவன் பண்ணது கடைசியில் ஏதாவது கொஞ்சம் கூட வாழ்க்கையில் சந்தோஷமே மனசு கனமாக இருக்குது. இதுதான் நடுவில் அவன் ஸ்கூலில் போய் சந்தோஷப்பட்டு தானே இருக்கான். சந்தோஷப்பட்டான், இருந்தாலும் அம்மாவுக்கு என்ன பரவாயில்ல. அதாவது இந்த சண்டை தச்சல் கடத்தல் இதெல்லாம் இல்லாமல் சீராக போகுது. ஆனால் மனசு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தா நல்ல படம் பார்த்தா இருக்குது. ஆனால் மனசு கொஞ்சம் கடமாக இருக்குது.